வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிரிக்கெட் ஒரு அலசலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா விசஸ் நியூசிலாந்து ஃபஸ்ட்டு T20 அருமையாக நடந்து முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாஸ் வின் பண்ண நியூசிலாந்து பவுலிங் தேர்வு பண்ணாங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண இந்தியா 238 7க்கு 20 ஓவருக்கு 238 அடித்தாங்க. இல்லை நல்லா விளாண்டாங்க. அதிகபட்சமாக அபிஷேக் சர்மா 84 அடித்தார். யாரான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து விளாண்ட நியூசிலாந்து 190க்கு 7ன்னு 20 ஓவரில் ஆல் அவுட்டால் முடிஞ்சிச்சு. இந்தியா 48 ரன்னு வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இதில் யாரும் அதிகமாக பிடிச்சா கான்வே 0 ரன்னு, ராபின்சன் 21, சில்ரேந்திரா 1, பிலிப்ஸ் தான் அதிகபட்சமாக 28, 40 பாலு 4 4 6 6, சேப்மேன் 39 ரன்னு 24 பாலு 4 4 2 6 122 ஸ்ட்ரைக் ரேட்டு. டேரின் மிச்சல் 28 18 பாலு. இப்போ எப்படின்னா, இவங்க பாலிங் சூஸ் பண்ணனால ப்ரெஷர் நம்ம இந்தியா பக்கம் தான் இருந்துச்சு. ஓப்பனர் அபிஷேக் சர்மா டிஸ்ட்ரிக்ட் பேட்ஸ்மேனால அவர் அடித்து ஒரு ஆளே மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாரு. அங்கே அடித்ததுலேருந்து வேறு யாருமே விடலை. சூரியகுமார் வந்தார், அவர் ஒரு 5 பாலுக்கு 30 அடித்தார். பாண்டியா வந்தார், அவர் ஒரு 12 பாலுக்கு 25 அடித்தார். ரிங்கு சிங் லாஸ்ட்டில் அடிச்சுட்டு இருந்தாரா. அதனால் இந்த மாதிரி அடிக்க இங்கே பேட்ஸ்மேன் இல்லை. வேறு அவுட் ஆனால் அடுத்து அடிக்கிறாங்க, அவுட் ஆனால் அடுத்து அடிக்கிறாங்க. அந்த மாதிரி நியூசிலாந்து ஒரு பேட்ஸ்மேன் இல்லை. இங்கே எப்படின்னா நின்று விளையாடுறதுக்கு ஒரு பேட்ஸ்மேன் இருக்காங்க. எடுத்துக்காட்டுக்கு சேப்மேனு, மிச்சலு, பிலிப்ஸ் அடிப்பார். கான்வே இருந்தால் அவரும் கொஞ்சம் உருட்டுவார். ராபின்சன் விட்டுவார். பெரிய பேட்ஸ்மேன் தலை கட்டி யாருமே இல்லை. வில்லியம்சனோ, லேதமோ, டெய்லரோ அந்த மாதிரி பேட்ஸ்மேன்லாம் இப்போதைக்கு இல்லை. அது மாதிரி ப்ரெஷரில் தான் இதனால் ப்ரெஷராக தான் இருக்காங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ ஃபஸ்ட்டு இந்தியா யாராவது அடித்தா பார்ப்போமா. ஃபஸ்ட்டு இந்தியாவில் சாம்சன் 10 ரன்னு 7 பால் 2 4 142 ஸ்ட்ரைக் ரேட். எல்லாம் ஸ்ட்ரைக் ரேட் மட்டும் பாருங்கள். 35 பால் 84 ரன். அபிஷேக் சர்மா 5 4 8 6 240 ஸ்ட்ரைக் ரேட்டு. இஷான் கிஷன் பாருங்கள், ஸ்ட்ரைக் ரேட் தான் முக்கியம் இங்கே T20லாம். 5 பாலுக்கு 8 ரன்னு 2 4 120 ஸ்ட்ரைக் ரேட்டு. சூரியகுமார் யாதவ் 32 ரன்னு 22 பால் 4 4 1 6 140 ஸ்ட்ரைக் ரேட்டு. ஸ்ட்ரைக் ரேட்டு 140க்கு மேலே 140 கீழே யாருமே இல்லை. ஹர்திக் பாண்டியா 16 பால் 25 ரன்னு 3 4 1 6 156 ஸ்ட்ரைக் ரேட்டு. சிவம் துபே 4 பால் 9 ரன்னு 1 6 225 ஸ்ட்ரைக் ரேட்டு. ரிங்கு சிங் 44 ரன்னு 20 பால் 4 4 3 6 220 ஸ்ட்ரைக் ரேட்டு. பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எல்லாம் ஒரே மாதிரி விளாண்டுருக்காங்க. ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா 140க்கு மேலே வர்றாங்களா, 4 பாலாக 10 ரன்னு அவுட்டாக போயிட்டு அடுத்து இருக்காங்களா, அப்போ அவங்க பார்த்துக்குவாங்க. பின்னாடி நம்பிக்கை இருக்கணும். பின்னாடி பேட்ஸ்மேனு அவர் 2 நல்லா அடிப்பார். ஓப்பனிங்காக சாம்சன் அவுட் ஆகிட்டா, சூரியகுமார் இருக்கார். சூரியகுமார் அவுட் ஆகிட்டா பின்னாடி ஹர்திக் பாண்டியா இருக்கார். ஹர்திக் பாண்டியா ஆகிட்டா பின்னாடி ரிங்கு சிங் இருக்கார். ரிங்கு சிங் அவுட் ஆகிட்டா சிவம் துபே இருக்கார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்தாவே டீமுக்கு வலு சேர்க்கும். இதனால தான் இந்தியா 201 ரன் அடித்தா, இந்தியா 220 ரன் அடித்தாங்க. இப்போ புரியுதா, இந்தியா ஓடிஐயில் அந்த நம்பிக்கை இல்லை. பின்னாடி ஜடேஜா அடிக்க முடியல. இங்கே ஆள் இருக்குது. பவுலரில் 150 ரன்னா 150 ரன் அடிச்சிருக்கோமா பார்த்துக்குவோம். நம்ம டீம் பும்ரா இருக்கிற அப்போ நினச்சிக்கலாம். இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் அபிஷேக் சர்மா தான் கொடுத்துருக்கணும். பாருங்கள், இந்தியா 42 ரன் கட்சியில் ஜெயித்தாங்க. அபிஷேக் சர்மா தான் கொடுத்தாங்க. 85 ரன் அவர் அடித்த நாக்குனால தான் இப்போ ஜெயித்தாங்க. பிள்ளாட்டி அவங்க 190 இவர் அடிக்க 190 அடிச்சிருப்பாங்க. நியூஸும் கூட ஜெயிக்க வாய்ப்பு இருந்திருக்கு. அதனால தான் இவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்தியா இந்த சீரீஸை நான் சொல்கிறேன் கன்ஃபார்மு 5-0 ஜெயிப்பாங்க. இல்லாட்டினா கமெண்ட் பண்ணுங்கள்.